கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திறப்போம். இன்றைக்கு ஒரு விசேஷித்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் இந்த வேத பகுதியில் யோசுவா என்கிற ஒரு மனுஷனுக்கு அவருடைய விருப்பத்தை அவனுக்கு தெரியப்படுத்துறாரு. பாருங்க, நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே எப்போ நம்மகிட்ட பேசும்போது அவர் என்ன நம்மளை குறித்து விரும்புகிறாருன்றத நமக்கு சொல்கிற கர்த்தராக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் என்ன விரும்புகிறார் யோசுவாவுக்கு? நீ உன் வழியெல்லாம் வாய்க்க பண்ணி நீ புத்திமானாக இருக்க முடியும்பா. அந்த ஆசை எனக்கு இருக்கு, அந்த ஆசை உனக்கு வரணும். அந்த ஆசை உனக்கு வரும்போது தான் அதுக்கு ஏற்றது போல நீ நடக்க ஆரம்பிக்கிற, சிந்திக்க ஆரம்பிக்கிற, செயல்பட ஆரம்பிக்கிற. அப்போ நான் நம்புகிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்குள்ள அவருடைய ஆசையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம நிறைய ஆசையோட வரோம். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம ஆசைகளை காட்டிலும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற விருப்பம் இருக்கு பாருங்க, பிரியம் இருக்கு பாருங்க, ஆசை இருக்கு பாருங்க, அது என்னைக்குமே தி பெஸ்ட். எத்தனை பேர் கையை உயர்த்தியாமன்னு சொல்ல முடியும்? அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் நான் என் வழியை வாய்க்க பண்ணி புத்திமானாய் நல்ல நல்ல வெற்றியெல்லாம் நான் அடைவதுக்கு தேவன் விரும்புகிறார். இந்த வெற்றி அடைவதுக்கு நிறைய காரியங்களை கவனிச்சோம் பாருங்க. எப்படி குடும்ப வாழ்க்கையில் வெற்றியாக இருப்பது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி வெற்றிகரமாக இருப்பது, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வேலையில் எப்படி வெற்றிகரமாக இருப்பது, பண்படுத்த வேண்டிய காரியங்களில் எப்படி வெற்றி உள்ளவர்களாக இருப்பது, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆற்றல்கள், திறமைகள், இதிலெல்லாம் நாம் எப்படி வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் உண்டு பண்ணுகிற தரிசனங்கள், சொப்பனங்கள், இவைகளெல்லாம் வைத்து நம்ம வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக ஆக்கணும்னு சொல்லி பல காரியங்களை கர்த்தர் சொல்லி கொடுத்த பிறகு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அத்தியாவசியமாய் அவனுக்கு உபயோகமாகிற பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த பொருளாதார ஆசீர்வாதம் பாருங்க, எல்லா மனுஷருக்கும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ரொம்ப அவசியமான ஒன்று. இல்லைன்னு அதை நிராகரிக்கவே முடியாது. அப்போ இந்த பொருளாதார ஆசீர்வாதத்திலும் கர்த்தர் நம்மளை மேலோங்கி வருவதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத குறித்து தான் கர்த்தர் சொல்கிறார். எப்படி நான் ஒரு உக்ரானக்காரனா, ஒரு ஸ்டூவர்டாக நான் எப்படி இருக்கணும், எப்படி ஒரு நிர்வாகியா கர்த்தர் கொடுக்கும் எல்லா நல்ல வளனெல்லாம் என் உழைப்பு ஆசீர்வதித்து கர்த்தர் எனக்கு சம்பாத்தியத்தை கொடுக்குறாரு, எல்லா செல்வங்களை கொடுக்குறாரு. இதை எல்லாவற்றையும் தேவன் விரும்புகிறபடி அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகியா, ஒரு மேனேஜரா என்னை கர்த்தர் எப்படி நடத்துகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கையில் தான் உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து, துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து, நீதிமானாக இருக்கிற உங்களையும் என் கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்குறாருன்னு கவனிச்சோம். இப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்குற தேவன் இன்னையிலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்னன்னா, பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது
நிச்சயமா அது கூட கர்த்தர் ஒன்று செய்கிறார். என்ன பண்றாருன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன்ல இருந்தும் கர்த்தர் என்னை விடுதலை பண்ணுகிறவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன்ல இருந்தும் விடுதலை பண்ணுகிறவராக இருக்கிறார். கடன் இருக்கா இல்லையான்னு நான் கேட்க மாட்டேன், சரியா? அந்த கேள்விக்கே வேணாம். ஆனா வேதம் கடன்ல இருந்து விடுவிக்கப்பட்டு வாழ்ற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை சொல்லியிருக்கே. பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லியிருக்கு பாருங்க. வேதத்தில் சொல்லியிருக்கிற சத்தியங்களை எடுத்து நான் போதிக்கிறேன். இந்த சத்தியம் நிச்சயமா நம்மளை விடுதலை பண்ணும். கையை சொல்லுங்க, சத்தியம் என்ன செய்யும்? நிச்சயமான விடுதலை உண்டாக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வாளாகாமல் என்ன ஆவாய்? நீ கீழாகாமல், நீயோ கடன் வாங்காமல், நல்லா சொல்லுங்க, நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இதை சொல்றவர்கள் ரொம்ப பாக்கியவான்கள். இப்போ கவனிச்சு பாருங்க, வேதத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வச்சிருக்கிறது எதற்காக? பொருளாதாரத்தில் நம்மளை டாப்பான நிலையில கர்த்தர் கொண்டு வருவதற்கான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில சாத்தியமாகக்கூடிய சத்தியங்களை கர்த்தர் சொல்லி வச்சிருந்தோம். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய கண்ணையும் காதையும் இருதயத்தையும் அடைச்சிட்டாங்க இந்த மாதிரி சத்தியங்களுக்கு. அதனால தான் ஆவியானவர் என்ன செய்கிறார், இந்த பிளெஸிங்ஸ் என்ற சபைக்கு இந்த ஊழியர் மூலமா என்ன பண்றாருன்னா, இந்த சத்தியங்களை எடுத்து மறுபடியும் போதிக்க, யாருக்கு தேவையோ அவர்களுக்கு போதிக்கிறார். யாருக்கு தேவையோ அவர்களுக்கு போதிக்கிறார். யாரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணுமோ அவர்களுக்கு நேராய் போதிக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எனக்கு இது தேவை. ஏன் எனக்கு தேவைனா, என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் கொடுக்கும் பொருளாதாரம் ஆசீர்வாதம் வேணும். நான் ஐஸ்வர்யவானா இருப்பதுக்கு இல்லை, கர்த்தருக்காக ஐஸ்வர்யவானா இருந்து கர்த்தர் விரும்புகிற எல்லா காரியங்களையும் செய்ய என் கையில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தில் ஒன்று எப்படி உக்ரானக்காரனா இருப்பது கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்துக்கு முக்கியமோ, ஒரு நிர்வாகியா கர்த்தர் கொடுக்கும் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு இருப்பது முக்கியமோ, அதே போல கர்த்தர் கொடுக்கும் பொருளாதார ஆசீர்வாதத்தில் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதும் கர்த்தர் கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்போ நம்ம யோசிக்கலாம், கடனை குறித்து பைபிள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய காரியம் சொல்லியிருக்க, ஏன் வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கு, நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய்? கடன் கொடுப்பாய். அப்போ கடன் கொடுப்பாயினாலே அங்கே ஒரு கடனாளி இருக்கிறானே, வாங்குற ஒரு கடனாளி இருக்கிறானே. அதனால நம்ம கவனிக்கணும், பைபிள் இஸ் நாட் டோட்டலி அகெயின்ஸ்ட் பாரோவிங். கடன் வாங்கிறதுக்கு முற்றிலும் முரண்பாடோ எதிரானதோ வேதம் அல்ல. சில சரியான வழிமுறைகளில் நமக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அதை பெருகப்படுத்தி தேவனுக்கான மகிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் வேதத்தில் வழிகளை வச்சிருக்கிறார். தகாத காரியங்களை போய் மாற்றோம் பார்த்தீங்களா? வாழ்க்கையை மேலும் மேலும் பாரமாக்கி அழுத்தமாக்கி என்ன சந்தோஷமற்ற ஒரு நிலைக்குள்ள போகிறோம் பாருங்க. அநேக மக்கள் எப்படி தங்களை ஆக்கிக் கொள்றாங்கன்னா, கடனை வாங்கிட்டு கடனை கட்ட முடியாதபடிக்கான ஒரு நெருக்கடிக்குள்ள போய் தங்களை மாட்டிக்கொள்கிறாங்க பாருங்க. அதுதான் மதியனம், புத்தி இல்லாம செய்கிற காரியங்கள். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு நேரம் ஞாபகம் இருக்கு, ஒரு பேங்க்ல இருந்து காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணாங்க. அப்போ ப்ரொஃபஸர்ஸுக்காகவே ஒரு மீட்டிங் வச்சாங்க. அதனால அந்த ஒரு பீரியடே நடக்கலை. எங்கள் எல்லா மாணவர்களும் தெரியும் ப்ரொஃபஸர் எங்கே போயிருக்காங்கன்னா பேங்க்காரனை பார்க்க போயிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு பீரியடே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போது எல்லா ப்ரொஃபஸரும் அந்த பேங்க்காரன்ட்ட மீட் பண்ண போயிருந்தாங்க பாருங்க. அந்த பேங்க்காரன் சொல்கிறான், நீங்கள் இந்த காலேஜில் வேலை செய்கிறீங்க, இந்த காலேஜில் உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால் உங்கள் சம்பளத்தை பேஸ் பண்ணி உங்கள் ஒரு வருஷம் சம்பாத்தியம் இருக்குது பாருங்கள், அந்த சம்பாத்தியத்தை கணக்கு பண்ணி அதுலேருந்து 3 மடங்கு அதிகமாக ஒரு டாக்குமெண்டேஷனும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்குறோம். அதை வாங்கின எத்தனையோ ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க. வாங்கினவங்கள சும்மா விட்டான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வாங்கின ப்ரொஃபஸருங்க மாதம் மாதம் கரெக்டாக கட்டிட்டு வருவாங்க பாருங்க. கட்டிட்டு வந்தவங்கள ஒரு வருஷம் கட்டி முடித்தவங்கள அவங்கள கூப்பிட்டு பேங்க்கில் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் கரெக்டாக கட்டியிருக்கீங்க, யூ ஆர் அ குட் ரீபேயர்,
பாராட்டு சர்டிஃபிகேட்லாம் பயணமாக கொடுப்பாங்க. யூ ஆர் அ குட் ரிப்பேர், உங்களுக்கு எக்ஸலண்ட் ட்ராக் இருக்குது, அதனால் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோன்னா நீங்கள் வாங்கின லோனில் இருந்தே ஒரு டாப் அப் லோன் கொடுக்குறோம் சார். அதை நான் எப்பவுமே சொல்லுவேன் சிலர்கிட்ட, அது டாப் அப் லோனில் உங்கள் டாப்பை கல்ட்டுற லோன் அது. பாருங்க, ஒரு காரியத்துக்கு கடன் வாங்குகிறோம், ஒரு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வீடு இல்லாதவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க வைங்க, இடம் இல்லை, ஒரு இடம் சொந்த இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு இடம் வேல்யூ ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு அந்த இடத்த வாங்கிறதுக்கு ஒரு லோனை எடுத்து போட்டு அந்த இடத்த வாங்கி அதுக்கு கர்த்தர் கொடுக்குற வருமானத்தில் ஒழுங்காக டிசிப்ளினாக அதுக்கு உண்டான ஸ்ட்ரீம் லைனை பண்ணி இஎம்ஐ கட்டி கரெக்டாக அதை முடிக்கிறதுக்கான திட்டம் போடாமல் இப்போ வாங்க வேண்டிய அந்த இடத்த ஒரு 5 வருஷம் கழித்து நான் வாங்கணும்னா அந்த லேண்டுடைய வேல்யூடைய அப்ரிசியேஷன் ஏறிட்டே போதே. அந்த அப்ரிசியேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன செய்யறேன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறேன், ஒரு கடன் எடுத்து வாங்கி அந்த இடத்தினுடைய அப்ரிசியேஷன் எனக்கு ஏறாதபடி நான் பண்ணுறேன். இந்த பாரோவிங்க பைபிள் அகைன்ஸ்ட் சொல்லலை. ஆனால் எந்த பாரோவிங் அகைன்ஸ்ட் சொல்லுதுன்னா, டாப் அப் அகைன்ஸ்ட் இருந்து. நான் உதாரணம் சொன்னேன், நான் சொல்கிறது புரியுதா? உதாரணம் இது மாதிரி நிறைய உங்களுக்கு தெரியும். என்ன கந்து வட்டியா, ஸ்பீடு வட்டியா, மீட்டர் வட்டியா, டே வட்டியா, என்ன எங்கே கிடைக்குதோ எவன் கொடுப்பான் நான் வாங்கிறதுக்கு ரெடி அப்படின்னு இருக்கிற ஒரு மனுஷன் வேதம் சொல்கிறது புத்திமானா இல்லாமல் போகிறான். ஞானமா கர்த்தர் கொடுக்கக்கூடிய வருமானத்தை, கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை சரியான விதத்தில் உபயோகம் பண்றவனுடைய கையில் கர்த்தர் ஏராளமான வழிகளை கர்த்தர் காட்டும். நியாயமான அவசியமான நல்வழிகளை கர்த்தர் நிச்சயமா காட்டுவார். கையத்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்படிதான் நிறைய காரியங்களை ஜனங்க போய் பாருங்க. நான் ஒரு காரியத்தை வாசித்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இந்த குரூப், இந்த ஏஜ் குரூப் வைஸா ஒரு சர்வே எடுத்தாங்களாம். அந்த சர்வே எடுக்கும்போது இந்த யங் ஏஜில் இருக்கிறாங்க பாருங்க, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க பாருங்க, இந்த குரூப்பில் இருக்கிற மக்கள் நடுவே ஒரு சர்வே எடுத்தாங்களாம். அந்த சர்வே எடுத்த போது அந்த குரூப்பில் இருக்கிற மக்கள் முழுவதுமாக அவங்க வாழ்வாதாரத்தை எதன் அடிப்படையில் சார்ந்து வச்சிருக்கிறாங்கன்னா, அவங்க கையில் இருக்கிற கிரெடிட் கார்டை சார்ந்து வாழ்கிறாங்களாம். நல்லா கவனிங்க, உங்களுக்கு தெரியாத பல தகவலாம் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதான் நீங்கள் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா 90% அதில் அதை சொல்கிறாங்க, அதில் 90% இளைஞர்கள் இந்த கிரெடிட் கார்டில் போய் இஷ்டம் போல் ஸ்வைப் பண்ணுறது. ஸ்வைப் பண்ணிட்ட பிறகு மாசமான என்ன வரும்? காசு வருமா? பில்லு. கரெக்டாக சொன்னீங்க, காசு வராது. என்ன வரும்? பில்லு வருது பாருங்க. பில்லு வரும்போது அதில் யூஸ் பண்ண மொத்த தொகையும் அவங்க கட்டாமல் அவன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். என்ன ஆப்ஷன் கொடுக்குறான்? டோட்டல் அமௌண்ட் பே பண்ணுற ஆப்ஷனும் கொடுக்குறான். அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு மினிமம் அமௌண்ட் பே பண்ணுற ஆப்ஷனும் கொடுக்குறான். அதில் அந்த சர்வே எடுத்தவர் சொல்கிறாரு, 90% இளைஞர்கள் they choose the option of minimum repayment. அதுக்கு சொல்கிறாரு, அந்த மினிமம் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுனால ஒரு மனுஷன் அவன் வாங்கின அந்த தொகையை கட்டி முடிப்பதுக்கு ஏறக்குறைய 8 to 10 வருஷம் ஆகுமா அதை முற்றிலும் அவன் கட்டி முடிப்பதுக்கு. அப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தன்னை ஒரு 10 வருஷம் கடன் என்கிற ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் தன்னை வேண்டுமென்றே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில ஒரு மனுஷன் தன்னை தள்ளி கொள்றானா, அவனுக்கு சந்தோஷம் இருக்குமா வாழ்க்கையில? ஒரு மனுஷனா அவன் சந்தோஷமா இருக்க முடியுமா? ஒரு புருஷனா அவன் சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு தகப்பனா அந்த மனுஷன் சந்தோஷம்? ஒரு கர்த்தருடைய பிள்ளையா கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இதெல்லாவற்றையும் செய்வதற்கு அவனுக்கு சந்தோஷம் இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாழ்க்கையை வெறுத்து கசந்து வாழ்ற ஒரு நிலைக்குள்ள மனுஷன் தள்ளப்படுகிறான். ஏன்னா இந்த கடன் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமற்ற நிலையை மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். ஆண்டவர் தான் என்கிட்ட சொன்னார், இதை போய் நீ பேசு, என்னுடைய ஜனங்களை பிளஸ்ஸிங்ஸ் என்ற சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆளையும் அவருடைய கடன்ல இருந்து நான் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பினர்.
இன்னைக்கு ஆரம்பம் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு, இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லுவேன் இதில். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு இந்த வேதத்தில், அவ்வளோ நன்மையான பொருளாதார ஆசீர்வாதம், கடன்லேருந்து விடுவிக்கப்படுகிற ஆசீர்வாதம், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த சத்திய வேத புஸ்தகம் சொல்லி வச்சு. நிறைய நேரம் நம்ம அதை பார்க்கறதே இல்லையே, கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்ன்றதை அறியறதே இல்லையே. நல்ல நீங்கள் இந்த உலகமோ, இந்த உலகத்தில் இருக்கிற பொருளோ, டெக்னாலஜியோ, உங்கள் கையில் இருக்கிற பணமோ, செல்வாக்கோ, அந்தஸ்தோ, எதுவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஒரே ஒருவர் தான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அது தாழ்வாக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுத்துறாரு, உயர்வானாலும் அவர் எங்களை சந்தோஷப்படுத்துறார். எந்த இடத்திலும் என்ன சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரே ஆண்டவர் நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். அதுதான் சொல்றாரு. அவர் என்ன ஆசைப்படுறாரு? நான் வெற்றியா வாழணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசை எனக்குள்ள திணிக்கிறார். வெற்றியா வாழ்றதுன்னா என்ன தெரியுமா? முதல்ல உங்களுக்கு நிறைய பணம் வச்சிருந்தா வாழ்க்கை வெற்றியா வாழ்றோம், நிறைய செல்வாக்கு இருந்தால் பணம் வாழ்க்கை வெற்றி, அது கிடையாது. அதெல்லாம் வெற்றியின் அறிகுறி கிடையாது. அதெல்லாம் அவுட்வேர்டான. உண்மையான வெற்றிக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் தனக்குள்ளாக சந்தோஷமா வாழ்றான் பாருங்க, அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய மக்கள் தங்களுக்குள்ள சந்தோஷமே இல்லை. என்னடா வாழ்க்கை இது, என்னடா சம்பாத்தியம் இது, இது ஒரு வேலையா, இந்த சம்பாத்தியம் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? ஒவ்வொரு நாளும் வருந்தி வாழ்ற மனிதர்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறாரு, உங்களுக்குள்ள நீங்க சந்தோஷமாய் வாழ்வதற்கான வழியை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள நீர் விரும்புகிறபடி நான் சந்தோஷமா வாழணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள நீர் விரும்புகிறபடி நான் எப்படி வாழணும்? சந்தோஷமாய் வாழணும். அந்த வாழ்க்கையை வாழ்றது கர்த்தர் என்ன சொல்லித்தர பாருங்க. பிசாசுடைய வேலை என்னன்னா, எப்படியெல்லாம் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி நமக்குள்ள அன்ஹாப்பினஸ் எப்படி கொண்டு வரலான்னு பார்க்குறான். ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? எப்படியெல்லாம் என் பிள்ளைய செய்யக்கூடாததை செய்ய விடாம பண்ணி செய்ய வேண்டியதை செய்ய வச்சு அதன் மூலமா அவங்க வாழ்க்கைக்குள்ள எப்படி சந்தோஷத்தை கொண்டு வரலான்னு ஆண்டவர் கவனம் வைக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கவனம் வைக்கிறார். என்னன்னா, எப்படி என் பிள்ளைகளை கடன்லேருந்தெல்லாம் நான் விடுதலை செய்ய முடியுன்றத கர்த்தர் நம்ம மேலே அந்த சந்தோஷத்தை, அந்த விருப்பத்தை, அந்த வெற்றிகரமான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பதுக்கு கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய வசனத்தோடு நான் ஒத்துழைக்க வேண்டும். கையை சொல்லுங்க, என்ன செய்யணும்? நம்ம ஒரே ஒரு காரியம், you just have to cooperate with the word of God. ஏன்னா இந்த வேத வசனம் ஒரு நாளும் எனக்கு தவறான காரியத்தை சொல்லாது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? சத்தியம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன, சத்தியத்தை ஒரு நாளும் ஆண்டவர் மாற்றவே மாட்டார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கடன் இல்லாத, கடன்லேருந்து முற்றிலும் விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதுக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன சொல்றீரோ அதை நான் முழு மனதா உம்மோடு சேர்ந்து ஒத்துழைக்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர், எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க? ஆண்டவரே, நீர் இந்த கடன்லேருந்து விடுவிக்கப்பட்டு சுதந்திரமாய் கர்த்தரின் ஆசீர்வாதத்தில் வாழ்றதுக்கு நீங்கள் எனக்கு என்ன சொல்றீங்களோ அதை ஆண்டவரை கேட்டு உம்முடைய வார்த்தைக்கு நான் ஆண்டவரை ஒத்துழைக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு 100% சொல்லுங்க, வாய் திறந்த வார்த்தையை. ஆண்டவரே, நீர் எனக்கு போதிக்கிற இந்த சத்திய வசனத்துக்கு 100% நான் ஒத்துழைக்க என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இப்ப கவனிப்போமா? எப்படி ஒப்பு கொடுத்து நம்ம அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றத கவனிக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தோடு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல்ல 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வேத பகுதின்னு? சரி, நானே சொல்லிடுறேன். எதுக்கு உங்களுக்கு அந்த சோதனை? தாவீது கோலியாத்தினுடைய சம்பவம். நீங்க கவனிச்சு பாருங்க. கோலியாத் என்கிற ஒரு ராட்சதன் எழும்பி நின்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யுத்த வீரர்களை அவன் நிந்திக்கிறான், சவால் விடுகிறான், கேட்கறான். ஒருத்தங்க கூட இல்லையாடா என் கூட சண்டை போட? கேட்கறான் அவன். உங்க ராஜா தான் வரல,
பெரிய வீரன் சொல்லி உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்க வீரத்துல ஒருத்தங்குறம் வீரம் உள்ள ஒருத்தங்குறம் இல்லையா எனக்கு எதிராக வந்து யுத்தம் பண்ண? இப்படி சவால் விட்டு ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தையும் உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசி நிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தாவீது போறாரு. இப்ப நல்லா கவனிங்க, கோலியாத்துனா கடனாளி, தாவீதுனா யாருன்னா கடனை மேற்கொள்கிறவன். சொல்லுங்க வாயத்திலிருந்து, கோலியாத்துனா யாரு? கடனாளி. தாவீதுனா யாரு? கடனை. இது நான் ஃபர்ஸ்ட் புதுசாக இருக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் தாவீது கோலியாத்து கதையை வேற மாதிரி தான் கேட்டிருக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் இப்படியும் சத்தியத்தில் சொல்லியிருக்கிற உண்மைகளை நம்ம கவனிக்கணும் பாருங்க. இப்போ தாவீது வராமல் பாருங்க. தாவீது வந்து பார்க்குறான், யுத்த காலத்தில் தன் சகோதரர்களை பார்க்க வந்திருக்கிறான். அங்கே பார்க்க வந்த இடத்துல ஒரே சலசலப்பாக இருக்குது. நிற்கும்போது அங்கே சில காரியங்கள் சொல்லப்படுகிறத அவன் கேட்குறான். ஒருத்தன் யுத்த வீரர்களுக்குள்ள ஒருத்தன் பேசிக்கிறான். பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு காதில் கேட்டதை வேத வசனம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம இணைந்து வாசிப்போமா? எடுத்துட்டீங்களா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்து. மேற்கொள்றவனா இருந்தா இது உங்க காதில் கேட்கும்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மேற்கொள்கிறவங்களா இருந்தா, கடனை மேற்கொள்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது காதில் கேட்கும். கடன்லே இருந்துட்டு போலான்னா காது கேட்காது. செவடம் மாதிரி, செவடம் காதுல. நிறைய விசுவாசின் காதுல நிறைய பேர் சங்கு தான் ஊதுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் சங்கு ஊதுறாள்ல காதுக்குள்ள கொடாய்ஞ்சி கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கலன்னா கேட்க வைப்பேன். திருப்பி மறுபடியும் கர்த்தர் உங்களை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டாரு. அதை போதிக்க வைக்கிற என்னையும் கர்த்தர் விட மாட்டார். கேட்குற நமக்கு மேற்கொள்கிற பலனை கர்த்தர் கொடுக்குறார். கையை வச்சு சொல்லுங்க, இந்த சத்தியத்தை கேட்குற நமக்கு என்ன கொடுக்குறாரு? மேற்கொள்கிற பலன். கேட்க பண்ணார் பாருங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தது எதாச்சும் கிடையாது. உங்களை கர்த்தர் இதை கேட்க பண்ணுறதுக்காகவே இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்துருக்கார். வராமல் போயிருக்காங்க பாருங்க நிறைய பேர், அவங்களையும் கொண்டு வருவாங்க கேட்பாங்க. ஏன்னா நமக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஓ என்னமோ நடந்திருக்குப்பா, நம்மள தானே போனோம், எந்த வாரம் போல, ஓ அந்த வாரம் போலியா, அந்த வாரத்தில் ஏதோ பாஸ்டர் சொன்னாரே அப்படின்னு உங்களை கேட்பாங்க. இந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். கையை வாய்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்றபடியே எனக்கு நடக்கும். சொல்லுங்க வாய்த்து, கர்த்தர் சொல்றபடியே எனக்கு நடக்கும். கேட்கிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார் பாருங்க. இப்போ தாவீதை எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதை பத்தி அவனுக்கு தினந்தோறும் பேசிட்டு தான் இருக்கிறானுங்க. இது இன்னைக்கு என்ன புதுசாக தாவீது போனவொடனே ஏதோ புதுசாக ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் கேட்குற மாதிரி சொல்லுவோம் அப்படின்றதுக்காக சொல்லலை. இவனுங்க தினந்தோறும் இதே தான் பேசுகிறான். ஏன்னா தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் யார் வந்து நிற்கிறா? கோலியாத் வந்து நின்று அவங்கள நிந்திக்கிறான். அவன் நிந்திக்கும் போதெல்லாம் பாத்தியா அப்படின்னு இவனுங்க இதே தான் தினந்தோறும் பேசுகிறானுங்க. ஆனால் தாவீதுக்கு மாத்திரம் அந்த காரியத்தை கேட்ட உடனே விழுந்து கிடக்க மனசில்ல, மேற்கொள்ளணும் அப்படின்றது அவன் மனசுக்குள்ள வருது பாருங்க. கீழே கிடக்கணும் இல்லை, மேலே ஆகணுன்ற எண்ணம். கையை வைத்து சொல்லுங்க, நான் எப்பொழுதும் வசனத்தை கேட்கும் போது கர்த்தர் என்ன வாக்குறாரு? மேலாக்குறாரு. நல்லா கையை வைத்தி மேலாக்குறா இப்படி சொல்ல கிடையாது, மேலாக்குறாரு. நல்லா கொஞ்சம் கையை வைத்தி காட்டுங்க, எப்படி ஆக்குறாரு? நல்லா கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்க, மேலாக்குறாரு. எல்லா எக்ஸசைஸும் கொடுப்போம். வாயில் எக்ஸசைஸ் கொடுப்போம், கை எக்ஸசைஸ் கொடுப்போம், கழுத்துக்கு எக்ஸசைஸ் கொடுப்போம். அதுக்கு அடிக்கடி திரும்பி சொல்கிறேன். எதுக்கு? கழுத்துக்கு கொஞ்சம் எக்ஸசைஸு. ஏன்னா உங்களை தூங்காமல் வச்சு வசனத்தை பிரசங்கம் பண்ணல நானே. சரி, என்ன கேட்க பண்ணார்? வாசிப்போமா? நம்மளும் வாசிப்போமே. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு கேட்கணும். நம்ம வாசிக்கிறது நம்ம காது கேட்கணும். வாசிப்போமா? அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறவன், இவனை கொள்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவான் ஆக்கி. நல்லா கவனிங்க, முதல் காரியம், எவனை? இந்த கோலியாத்தை கொள்றவனுக்கு ராஜா என்ன செய்வாரு? என்ன ரிவார்டு கிடைக்கும்? மேற்கொள்கிறவனுக்கு என்ன ரிவார்டு? கடன்ல இருக்க போறவனுக்கு ரிவார்டு கிடையாது. கடன்ல இருந்து மேற்கொள்ளன்றவனுக்கு கிடைக்கிற ரிவார்டு. நல்லா கவனி நான் சொல்றத.
கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரம், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு வரணும்னு நினைக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மேலாகிற நிலைகள். அங்க சொல்றாரு, அவனுக்கு என்ன செய்யப்படுமா? ராஜா அவனை என்ன வாக்குறாரா? மிக, அந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும், எப்படி ஆக்குறாரா? சும்மா ஐஸ்வர்யவான, மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து, அப்படின்னா ராஜா தம் பிள்ளைய, தன் மகளை அவனுக்கு விவாகத்துக்கு கொடுக்கிறாரா. ரெண்டாவது ரிவார்டு. மூணாவது ரிவார்டு பாருங்க, இதுதான் முதல் ரெண்டுல டாப்பான ரிவார்டு. தேர்ட் ரிவார்டு தான் ஐஸ்வர்யம், மிகவான ஐஸ்வர்யவனாக்கி ராஜாவுடைய குடும்பத்தில் ஒருத்தன் அவனை மாத்தி. இப்போ மூணாவது சொல்றாரு பாருங்க, வாசிப்போமா? அங்க மூணாவது சொல்றாரு, அவன் தகப்பன் வீட்டாருக்கும் இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார். நீங்க சர்வ மானியம் என்ன தெரியுமா? டாக்ஸே இல்லாத, எதுக்குமே he is not owed to anything, எதுக்குமே அவன் கடன்பட்டவனாய் இருக்காதபடிக்கு எல்லா டாக்ஸுக்கும் எக்ஸம்ஷனை அவனுக்கு கொடுத்து வாழ்ற ஒரு ரிவார்டு. மேற்கொள்றவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ரிவார்டு. யோசிச்சு பாருங்க, அவனை மிக ஐஸ்வர்யவனாக்கி ராஜாவின் வீட்டுக்குள்ள ஒரு இடத்தை அவனுக்கு உண்டாக்கி கொடுத்து, அடுத்தது ரொம்ப முக்கியமா செய்யறாரு, அவன் கிட்ட வர எல்லாத்துக்கும் சர்வமானியம், அப்படின்னா டாக்ஸே இல்லாம அவனை எதுக்கும் கடன்பட்டவனாய் இராம இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை மேற்கொள்கிறவனுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. ஒரு ராஜாவே, என் கேள்வி, ஒரு நாட்டில் ஆள்ற ராஜாவே ஒரு ரிவார்டை இப்படி கொடுக்க மனசு வந்திருக்கோம்னா, என் ஆண்டவர் என்ன கடன்லேருந்து வெளியே கொண்டு வரணும்னா எப்படிப்பட்ட ரிவார்டை கொடுப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லா யோசிக்கணும். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் அதை கொண்டு போங்க. உங்க மனசுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் அதை கொண்டு போய் ஆழமா ஸ்ட்ராங்கா வைங்க. அதை கொண்டு போய் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த காரியத்தை மனசுக்குள்ள வைக்காம எல்லாத்தையும் போய் குழப்பிக்கிட்டு இதை எப்படி செய்ய போறேன், இதுல இருந்து எப்படி வரும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் உட்கார்ந்து அழுதுகிட்டே கிடக்கிறோம். எப்படி எழும்பலாம், எப்படி கர்த்தர் இந்த காரியத்தை மாற்ற, எனக்கு தேவன் கொடுத்திருக்க சத்தியம் என்ன, இதை எடுத்து நான் என் வாழ்க்கையில் எப்படி உபயோகப்படுத்துறது, என் வேலையில் எப்படி உபயோகப்படுத்து, என் கையில் கர்த்தர் கொடுத்த தொழிலை எப்படி உபயோகப்படுத்துகிறது, என் குடும்பத்தில் இதை எப்படி உபயோகப்படுத்தி கர்த்தருடைய பலனை மேற்கொள்கிறவனாய் நான் மாறுறதுக்கு என்ன செய்யணும். ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க. அதோட முடிஞ்சா பாருங்க, சொல்லிட்டு சொல்றாரு 26ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவனை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொள்ளுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு, அவனுதான் பேசுறது பழக்கமாச்சே. எழும்பாதவன், ரெஸ்பாண்ட் பண்ணாதவன் சொன்னதையே சொல்லிட்டு இருப்பான். பேசின ஒன்றும் முடியல, இது எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல, இது எனக்கு நடக்குமான்னு தெரியல. அப்படி சொல்கிறவன் மத்தியில் தாவீதுக்கு இது கேட்ட உடனே அவன் முடிவு பண்ணான், இல்லை திஸ் இஸ் நாட் மை பிளேஸ், இது இல்லை, இவங்கள மாதிரி இந்த சோல்ஜர்ஸை போல் நான் உட்காந்து இவனை கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிற ஆள் கிடையாது. இந்த கோலியாத்தை எதிர்த்து போய் யுத்தம் பண்ணுறேன், மேற்கொள்கிறவனா இருந்தேன். இப்போ பாருங்க, கொஞ்சம் கவனிப்போம். இந்த கோலியாத்துன்ற வார்த்தை பெலிஸ்தியர்னால அவனுக்கு கோலியாத்துன்னு பேர் கொடுக்கப்படலை. நல்லா கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் யாரெல்லாம் தங்களை காட்டிலும் பெரிய பெரிய ஜாம்பவானுங்களா ராட்சதங்களா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து இவங்க எபிரேயர் மொழியில கொடுக்கப்பட்ட பேர் தான் கோலியாத்து. பாருங்க, இந்த கோலியாத்துன்ற ஒரு மனுஷனுடைய காரியம் கவனிச்சுப்பா. அந்த வார்த்தைக்கு என்ன எபிரேயர் மொழி அர்த்தம்னா, அங்கே சொல்லியிருக்கு, அவங்கிட்ட போகிற ஒவ்வொருவனையும் அவன் முற்றிலும் அவங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் உருவி அவர்களை லிட்டரலா நிர்வாணமாக்கிடுவானா. That's the meaning of Goliath. இன்னைக்கு கடன்ல போய் ஒரு மனுஷன் மாட்டும் போது, தேவையில்லாத காரியங்கள்ல போய் பொருளாதார அழுத்தத்துக்குள்ள ஒரு மனுஷன் மாட்டும் போது அது என்ன செய்யுது? அவனை சந்தோஷமற்றவன் ஆக்குது, அவனை தோல்வி உள்ளவன் ஆக்குது, அவனுடைய இலக்கை அது சிதைக்குது, அவனுடைய ஆசைகளை அது கொண்டு போடுகிறது.
ஒன்றும் செய்ய முடியல, சுதந்திரமா இருக்க முடியல, ஒரு காரியத்தை தைரியமா நின்று செய்ய முடியல. அச்சத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு வாழ்றான். ஏன்னா அந்த கோலியாத் சும்மா கிடையாது. வந்தானா முற்றிலும் எல்லாத்தையும் உறிஞ்சி உங்களை நிர்வாணமாக்குற வரைக்கும் விட மாட்டான். எப்படி வச்சுக்கிறான் பார்த்தீங்களா பேர் இந்த இஸ்ரேல் மக்கள் அவனுக்கு? கோலியாத். அதனால இந்த சோல்ஜர், இந்த யுத்தத்துக்கு போனவன் ஏன் அவனை போய் எதிர்த்து போராட மாட்டான்? இவங்கிட்ட போனா எல்லாத்தையும் உருவிட்டு நம்ம நிர்வாணமாக்கிடுவான். இவங்கிட்ட யார் போய் நிக்கிறது? இவனை போய் யுத்தம் பண்றது யாரு? ஆனா அங்க ஒருத்தன் வரான், தாவீதுன்னு. அவனுக்கு தெரியுது, என்ன அவன் உருவ முடியாது, என்ன அவன் நிர்வாணப்படுத்த முடியாது. என்னோடு இருக்கிற கர்த்தர் அவனை முறியடிக்க எனக்கு பலன் கொடுப்பார். நான் இந்த கோலியாத்தை மேற்கொள்வேன். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை தாவீது இங்க இருக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே, அன்னைக்கு தாவீதை எழுப்பினது போல இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும், உங்க குடும்பத்துக்கு, உங்க பொருளாதாரத்துக்கு, உங்க வேலையில, உங்க தொழில கர்த்தர் உங்களை ஒரு கோலியாத்தா தாவீதா கர்த்தர் மாற்றார். கோலியாத்தை வீழ்த்துகிற தாவீதா கர்த்தர் உங்களை அவர் மாற்றுகிறார். இதுவரைக்கும் எல்லாம் உருவி இருக்கலாம் பிசாசு. ஆனால் இனிமே உருவனதெல்லாம் சேர்த்து கர்த்தர் நமக்கு திருப்பி கொள்கிற ஆசீர்வாதமான நாட்களுக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போகிற ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். இப்ப கவனிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கோலியாத்தை தாவீது உருவணும்னா சும்மா லேசா நடந்துருமா? அதை கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா தாவீது எழுப்பிச்சாரு, சொல்லிட்டாரு. ஆனா விஷயம் இனிமே தான் இருக்கு பாருங்க. இனிமே தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை காட்ட விரும்புறேன். தாவீதை கர்த்தர் எழுப்புறார். இவனுக்கு இந்த செய்தி கேட்ட உடனே மற்றவர்களை போல தாவீது உட்கார்ந்து கொண்டு இல்லை. அப்படியா, அவ்வளவு பெரிய ஆளா? அவன் ஹிஸ்டரி அவன் உட்கார்ந்து கேட்கல. தாவீது யாரு சொல்லியிருப்பானுங்க கண்டிப்பா. அப்பா அவன்கிட்ட போன எல்லாத்தையும் உருவி ஒண்ணு இல்லாம நிர்வாணம் ஆக்கி அசிங்கப்படாம விட மாட்டான். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, கவனிச்சு பாருங்க. நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கிறானா? இந்த கடனின் ஆவி இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன ஏம் பண்ணுதுன்னா, நம்மளை எப்படி இந்த அடிமைத்தனத்துக்குள்ள, சந்தோஷமற்ற நிலையில, அழுத்தமுள்ள வாழ்க்கையாகவே நம்முடைய வாழ்க்கை இருக்க, முன்னேறாதபடிக்கு நம்மளை கீழாக்கியே வச்சு மேலாகக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை சிந்திக்கக்கூடிய சிந்தனையே வராதபடிக்கு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை பிசாசு இப்படி தான் முடக்கி போட்டிருக்கிறான். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய என்ன பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அந்த பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தில் ஒன்று, எல்லா கடன்லேருந்து கர்த்தரனை விடுவிக்கிறார். ஏன்னா சுதந்திரமாய் கர்த்தர் கொடுக்கும் சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய வேலைக்கு என்று, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட, கர்த்தருடைய சுவிசேஷத்தை பரப்ப, தேவன் என் கையில கொடுக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து தேவன் விரும்புகிறபடி உபயோகப்படுத்துவதற்கு என் கை சுதந்திரமான கையா இருக்கா, அல்லது என் கை அடைக்கப்பட்ட கையா இருக்கா? அடைக்கப்பட்ட கையா இருக்குன்னா கடனால அடைக்கப்பட்டிருக்கு. தாவீதை போல எழும்பணும். கோலியாத் நம்மளை முற்றிலும் உருவி நம்மளை நிர்வாணமாக்க நினைக்கக்கூடிய கோலியாத்துக்கு எதிராக இந்த தாவீது எழும்பினது போல கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் எழும்பணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு தாவீது. நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? நல்லா சொல்லுங்க, நான் ஒரு தாவீது. எப்படி எழும்புனான் தெரியுமா? வாங்க வாசிப்போம். எப்படி எழும்புனா, எப்படி தாவீது கோலியாத்தை முறியடிச்சான் பாருங்க. 40ஆம் வசனம் வாசிப்போமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். எல்லாரும் எடுக்கணும். இதில் தான் சத்தியமே இருக்கு. இதில் தான் இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன். இதுலேருந்து நிறைய விஷயங்களை கர்த்தர் இது மூலமா நமக்கு சொல்லி கொடுப்பார். வாசிப்போமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியனுக்கு அண்டையில் போனான். நல்லா கவனிங்க, என்ன செய்கிறான் தாவீது? நான் மேற்கொள்றவன், நான் கடனாளி அல்ல, நான் கடனை மேற்கொள்கிறவன் என்கிறத உணர்ந்து எனக்கு வர வேண்டிய பலன் என்ன என்பதை அவன் அறிந்து, நான் கடன் பட்டு இருக்கிறவனா இருக்கக்கூடாது, இந்த நாட்டில் கடன் இல்லாதவனா நான் வாழணும், இந்த ரிவார்டை நான் பெறணும் அப்படின்னு தாவீது எழும்புறான் பாருங்க. எழும்பி அவன் செய்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம்.
ஆற்றண்டை போய் எழும்பி போய் அங்கே ஓடுற ஆறண்டை போய் என்ன பண்ணுறான்னா கையை விட்டு 5 கூழாங்கல்லை அவன் என்ன பண்ணுறான், தெரிந்து கொள்கிறான். அல்ல இந்த 5 கூழாங்கல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடனிலிருந்து விடுதலை பெறுவதற்கான 5 சத்தியங்கள் அல்லது 5 கோட்பாடுகள், 5 principles that will set you free from your debts. அதுதான் நம்ம கவனிக்க போகிறோம். நிறைய இருக்குது அதில் பேச. இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லி அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பகுதியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். ரொம்ப அற்புதமான காரியம் பாருங்க. அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. தாவீது எழுந்து போய், அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, தாவீது தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து, நல்லா கவனிங்கள், அந்த கல்லு கூழாங்கல்லா சாஃப்டான ஸ்டோன், ஆங்கிலத்தில் சாஃப்ட் ஸ்டோன் வந்திருக்கு, ஸ்மூத் ஸ்டோன் அப்படின்றாங்க. அந்த கல் அவ்வளோ சாஃப்டா ஸ்மூத்தானது காரணம் தெரியுமா? அந்த கல் தண்ணியிலே இருந்ததுனால. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நம்ம கையில், நம்ம கிறிஸ்தவ மக்கள் கையில் கர்த்தர் இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் கையில் இருக்கு? தூக்குங்க கொஞ்சம். இந்த வேத புஸ்தகம் எப்படின்னா ஆற்றண்டை போய் இந்த தண்ணி மாதிரி, இந்த வேத வசனம் எப்படின்னா தண்ணி. தேவனுடைய இந்த வசனத்துக்குள்ள கையை விட்டு, அவன் தண்ணிக்குள்ள கையை விட்டு அந்த 5 கல்லை எடுத்தான் பார்த்தீங்களா? அது போல இந்த வேத புஸ்தகம், இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற இந்த சத்தியத்தை எடுத்து என் வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணும்போது எல்லா கடன்ல இருந்தும் கர்த்தர் என்னை விடுதலை செய்வதற்கான வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவ மக்கள் கையில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, ஆனா நான் தெரிந்தெடுக்கணும். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. தாவீது போய் அந்த 5 கல்லை அவன் தெரிந்தெடுத்தானா. ஏராளமான சத்தியம் இருக்கு. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்குரிய சத்தியம், இந்த பொருளாதாரத்தில் என்ன கீழே இருக்க வைக்கணும்னு நினைக்கிற பிசாசு, என்ன கடனாளியா இருக்கணும்னு நினைக்கிற அந்த கடனிலிருந்து விடுபடுவதற்கான சத்தியத்தை கத்த வச்சிருக்க. அந்த சத்தியத்தை எடுக்கணும், நாம் போய் தெரிந்து எடுக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க, நிறைய கிறிஸ்தவங்க இந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்கும் இந்த கடலிருந்து விடுபடுற காரியங்களை கேட்கறதுக்கெல்லாம் கண்ணையும் மூட்டுவாங்க, காதையும் மூட்டுவாங்க, இருதயத்தையும் அடைச்சிப்பாங்க. ஆனால் ஜெபம் மட்டும் என்ன பண்ணுறது? கர்த்தர் எனக்கு கடன் தீரணும், எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்கணும்னு இருக்கிறேன் பாஸ்டர், கடன் சாங்ஷன் ஆகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஒரு நல்ல விஷயம்னா ஓகே. எதுக்கு ஜெபமாக இருக்கும்? நான் ஒரு 10 கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த கடனை கட்ட முடியல, சேர்த்து ஒரே கடனை வச்சிடலான்னு பிளான் பண்ணுறேன், அதுக்கு ஒரு சாங்ஷன் வரணும் பாஸ்டர். எனக்கு சில நேரம் வேதனையாக இருக்கும் அப்படி சில சொல்லும் போது. என்ன ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீ ஜனங்களை விடுவிக்கிற தேவன், ஆனால் இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் நெருக்கடியில் இருக்கா, இதுக்கு என்ன வழி ஆண்டவரே என்று நான் ஜெபித்த நாட்கள் உண்டு. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நான் வச்சிருக்கிறேன்றதை போய் ஜனங்களுக்கு போதிப்பா. நீ போதிக்கிற வேலையை செய், அவங்கள கேட்குற வேலையை பண்ணி, கேட்டதை அவங்களுக்குள்ள வேலை செய்ய வைக்க வேண்டிய வேலையை என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வேலை செய்வார்னு கர்த்தர் எனக்கு சொன்னதுனால தான் தைரியமாக பேசுகிறேன். இன்னைக்கு கேட்குற இடத்துக்கு வந்திருக்கீங்களா? கேட்ட பிறகு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை கொடாய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கேட்ட வசனத்தை, கொடாய்வார்னு சொல்றாதீங்க, கேட்ட வசனத்தை உங்களுக்குள்ள வேலை செய்ய வைப்பாரு. நல்லா நீங்கள் தெரிந்தெடுத்தான். இந்த வேதத்தை கர்த்தர் நமக்கு எது கொடுத்திருக்கிறார்? என் பிரச்சனை என்னெல்லாம் இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இந்த வேத புஸ்தகம் அதுக்கு தான். சும்மா ஷோ காட்டுறதுக்கு இல்லை, நான் ஒரு கிறிஸ்தவன் பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு இல்லை. இந்த வேத புஸ்தகத்தை திறந்து இதுல இருக்கிற சத்தியத்தை நான் கைவிட்டு எடுக்கணும், என் இருதயத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கணும். தாவீது எடுத்தாங்க 5 கல், அவனுக்குன்னு கர்த்தர் அந்த 5 கல்லை சாஃப்ட் ஆக்கி வச்சிருந்த தெரியுமா உங்களுக்கு? கரெக்டா போய் கையை விட்டு எடுக்கலாம் பாரு, அவன் கைக்கு அந்த 5 கல் மாட்டுது. நான் சொல்றேன், இந்த நாட்கள் அந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு இப்படி நீங்க தெரிந்தெடுப்பீங்கன்னா அந்த கல்லு, நான் சொல்றேன், ஒரு நாளும் லக்க மிஸ் பண்ணாது. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அந்த 5 கல்லு, தாவீது கையில் இருந்த 5 கல்லு கண்டிப்பா லக்க மிஸ் பண்ணிருக்காரு. ஒரே கல்ல கோலியாத்தை வீழ்த்திட்டான்னு போட்டிருக்கா.
அடுத்த 4 கல் வச்சு எத்தனை வீழ்த்திருப்பான்னு யோசித்து பாருங்க. டார்கெட் மிஸ் ஆகாத சத்தியங்களை கல்ல தாவீது கை பொறுக்கிச்சு. நான் கேட்குறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு வரும் வசனத்தை கேட்குறோம், சத்தியத்தை கர்த்தருக்கு போதி பிக் பண்ணுறேன்னா இது எனக்கு, இது என்னுடைய வாழ்க்கையை விடுவிப்பதுக்கான வழியை நான் கடனாளியாக இருக்க மாட்டேன். தேவன் சொல்லியிருக்கிறார், அதை எப்படி செய்யணும் அப்படின்றத கர்த்தர் சொன்னபடி நான் செய்வேன். அவருடைய வசனத்தோடு நான் ஒத்துழைக்க போகிறேன். எடுத்தாம் பாருங்க. 5 காரியங்களை சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு அதில் சில ஒரு காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. முதல் கல், தாவீது எடுத்த முதல் கல், முதல் பிரின்சிபல், முதல் ட்ரூத் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, அந்த முதல் காரியம் 3 காரியத்தை அறிந்து கொள்ளணும். முதல் கல்லுக்கு என்ன அர்த்தம்? 3 காரியத்தை அறிந்து கொள்ளணும். அந்த 3 காரியம் என்னன்னா, என் தேவன் கடனெல்லாம் ரத்து செய்கிறவராய் இருக்கிறாரு. மை காட் இஸ் அ காட் who cancels all my debts. ரெண்டாவது, அதில் 3 காரியத்தில் 2வது காரியம் என்னன்னா, என் தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். 3வது காரியம், என் தேவன் கடன்லேருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். He will bring me out from debts. இதான் முதல் கல்லுங்க. அந்த முதல் கல் எடுத்தான் பாருங்க. 5 கல்ல ஒரு கல் எடுக்கலாம் பாருங்க. முதல் பிரின்சிபல், முதல் சத்தியம் என்னன்னா, 3 காரியத்தை அறிந்து கொள்ளணும். அதில் 1 கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய தேவன் எல்லா கடன்களையும் ரத்து செய்கிறவர். கையை வாழ்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் எல்லா கடன்களையும் என்ன செய்ய முடியும் அவரால். எத்தனை பேர் நம்ப அவரால் முடியுமா? யார் நினச்சாலும் முடியாது. நான் சொல்கிறேன், கர்த்தர் நினச்ச ஒரு மனசை வச்சார்னா ஒரு நிமிஷத்தில் அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்கள். என் தேவன் ஒரு காரியத்தை நினைச்சார்னா அது அப்பவே முடியும். அதுக்கு தேவன் சொல்கிற வார்த்தையோட தான் ஒத்துழைக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். 2வது கல் எதை காட்டுதுன்னா, கடனிலிருந்து வெளியே வருவதற்கான வேலையை செய்ய சொல்ல, அதை ஆரம்பிக்கணும் என்னுடைய வாழ்க்கை. ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் or move in the direction towards which will bring me out from my debts. கடனிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு திசைக்கு நேராக நான் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். 3வது கல் எடுத்தான் பாருங்க. அந்த 3வது கல்லுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு நேராக ஒவ்வொரு நாளும் திறந்த வானத்தை நான் உண்டாக்கணும் கடனிலிருந்து வெளியே வர்றதுக்கு. பைபிளில் நிறையா உதாரணம் இருக்குது பாருங்கள். அதில் 1 மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு நான் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கர்த்தருக்குரிய காணிக்கையும் தசம பாகத்தையும் கர்த்தருடைய பண்டைய சாலயத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது கர்த்தர் வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்ம மேல் என்ன பண்ணுவாரா? இப்படி செய்கிறது மூலமா நான் என்ன செய்கிறேன்? எனக்கு நேராக வானத்தை நான் திறக்க, ஓப்பன் ஹெவனை உண்டாக்குறேன். 4வது கல் எதை குறிப்புதுன்னா, 4வது கல் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி டெப்ஸ்லேருந்து வெளியே வருவதற்கான ஒரு ஃப்ளோ, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃப்ளோவை கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவார். 5வது ரொம்ப முக்கியமானது, உங்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, he will build a memorial which will represent how gloriously God has brought you out from your depths. உங்கள் மூலமா கர்த்தர் ஒரு என்ன செய்வார்னா, சாட்சியை உண்டாக்குறாரு. என்ன சாட்சினா, மகிமையான கர்த்தர் எப்படி உங்களை இப்படிப்பட்ட கடனிலிருந்துலாம் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார் என்பதை காட்டுகிற ஒரு கல் அது. நான் சொன்ன ஒவ்வொரு சத்தியமும், ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு சத்தியம், ஒரு பிரின்சிபிள். அந்த பிரின்சிபிளை, அந்த கோட்பாடை நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுப்பார். எல்லா கல்லையும் நம்ம பார்க்க முடியாது. கல்லுன்னா நீங்கள் வேறமா புரிஞ்சுக்க, நான் சொல்ல புரியுதில்ல உங்களுக்கு என்ன? சத்தியம். முதல் சத்தியத்தை கவனிப்போம். முதல் கல், அதில் இருக்கக்கூடிய முதல் காரியத்தை தான் பார்க்க போகிறோம். 3 காரியத்தை அறிந்திருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் முதல் காரியங்களை கவனிப்போம். என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எல்லா கடன்களையும் ரத்து செய்கிறார். வாய்த்திறன்னு சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு நிறைய நேரம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்தவன் நிறைய பேர் என்னென்னு வச்சுப்பாங்க, பேர் ஆபிரகாம், பேர் ஈசாக்கு, பேர் யாக்கோபு, பேர் தாவீது, பேர் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, என்ன எல்லாம். யாராவது புலம்பல்னு பேர் வச்சுக்கிறாங்களா? அந்த புஸ்தகம் மாத்திரம் பேருக்கு ஒமிட்டட், அது மட்டும் யாரும் வச்சுக்கிறது இல்லை. எல்லா பேரும் வைக்கிறோம். எல்லாமே நம்ம சொன்ன இப்போ பேர்லாம் கவனிச்சு பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய கேரக்டர். ஆண்டவர் மகிமையாக அவங்க மூலமாக ஆண்டவர் வேலை செஞ்சதை பார்க்குறோம்.
ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம்னு பேர் வச்சுருப்பாங்க, ஈசாக்குன்னு பேர் வச்சுருப்பாங்க, யாக்கோன்னு. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கிற ஆபிரகாமுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் என்ன இருக்காது? பரவாயில்லையே, கரெக்டாக தான் பார்த்து வச்சுக்கிறீங்களா? ஆனால் ஆபிரகாமு கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு. ஆனால் இந்த ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரு? அநேகர்கிட்ட கடன் வாங்குறவராக இருக்கிற ஆபிரகாம் கிடையாதுங்க. வேதத்தில் சொல்லியிருக்கிற ஆபிரகாமா என்ன கர்த்தரால மாற்ற முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க? வேதத்தில் சொல்லியிருக்கிற தாவீதா என்ன கர்த்தர் மாற்ற முடியும்? எத்தனை பேர் நம்புறவங்க கையை வச்சு அப்படி என்ன மாற்ற முடியும்? ஈசாக்கா என்ன மாற்றுவார்? பஞ்ச காலத்தில் விதைப்பேன், 100 மடங்கு எனக்கு பலன் வரும். நான் நோன்ற கிணறுல யாருக்கு தண்ணி வருதோ இல்லையோ எனக்கு தண்ணி வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் கை வைக்கிறதுல எனக்கு என்ன வரும்? என்ன, நான் தான் அதே வேலை தான் நான் செய்கிறேன், எனக்கு வாய்க்க மாட்டுது. வாய்க்க பண்றவர் என் கூட இருக்கிறாரு. கடனெல்லாம் ரத்து செய்வன் சொன்னவர் இதை செய்கிறாரு. அதனால இந்த நன்மை எனக்கு உண்டாகுது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. லாபான் மாதிரி நிறைய பேர் சுத்திடுவான். என்னதுக்கு? எல்லாத்தையும் கோலியாத் மாதிரி லாபான் எல்லாத்தையும் உருவி ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியா நிர்வாணியா ஆக்குறதுக்கான வேலையை லாபான் செஞ்சான் பாருங்க. கர்த்தர் பார்த்தாரு, யாக்கோபு என் பிள்ளையா, நீ ஒன்றெல்லாம் ஆக்கணும், ஓட்டாண்டி அனுப்பணும்னு நினைக்கிற. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு யாக்கோபுக்கிட்ட இருந்த மந்தைய, ஆட்டு மந்தை என்ன பண்ணுறார்? புள்ளியும் வரியும் உள்ள குட்டியாக போட வைக்கிறார். நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, புள்ளியும் வரியும் உள்ள குட்டியே இல்லை. ஆனால் அவனை குட்டி போட்டால் புள்ளியும் வரி உள்ள குட்டியாக போடுது. எப்படி இது நடக்குது? ஏன்னா கர்த்தர் என் கடனெல்லாம் ரத்து செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அவரால் செய்ய முடியாத அற்புதம் ஒண்ணுமே கிடையாது. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சத்தியத்தை போய் தைரியமா பேசுப்பா, என் ஜனங்களுக்கு இதை நான் செய்கிற நாட்கள்ல என் ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு கர்த்தர் சொன்ன. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமா செய்வார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. கேள்வி என்னன்னா, ஆண்டவரால் செய்ய முடியுமா? இல்லை, அவரால் எல்லாம். எனக்கு செய்வாரா? குஷ்டரோகி ஒருத்தன் இயேசுநாட்ட போனான். என்ன சொன்னான் அவன்? இயேசுநாதர் பல இடத்துல அற்புதம் செஞ்சிருக்காருன்னு கேள்விப்பட்டு தான் போனான் அவன். ஒன்றும் முதல் அற்புதம் கிடையாது. இயேசுநாதர் குஷ்டரோகியை நீக்கினது முதல் அற்புதம். அதுக்கு முன்னாடி நிறைய அற்புதம் செஞ்சு இதெல்லாம் கேட்டிருக்கிறான். கேட்டு போனவன் அவன் போய் என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன வாக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹலோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவே உமக்கு சுகமாக்குற வல்லம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், உமக்கிட்ட பவர் இருக்குன்னு தெரியும். ஆனா என்ன சுகமாக்குவீரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன சத்தியத்தை உங்களுக்கு சொன்னாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்? அது நிஜம்தான், ஆனா அது எனக்கு வேலை செய்யுமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, நிச்சயமா 100க்கு 100 அது எனக்கு தான் வேலை செய்யும். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? அது எனக்கு தான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கடனெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரா? ரத்து செய்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் கடனெல்லாம் என்ன செய்வாரு? முகவரி தாங்க கொடுத்துருக்குறேன், இவ்வளோ நேரம் முகவரி தான் கொடுத்துருக்கேன். கடனெல்லாம் கர்த்தர் ரத்து செய்வார். ரத்து செய்திருக்கிற ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி வரக்கூடிய வாரங்களில் இன்னும் அதிகமாக அதை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். பாருங்கள், இங்கே சொல்லியிருக்கு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, ஒரு குடும்பத்தினுடைய கடனை கர்த்தர் ரத்து செஞ்சாராம். நல்லா கவனிக்கணும், பைபிள் எப்படிலாம் பட்ட காரியங்களை செஞ்சிருக்கு பாருங்க. ஒரு குடும்பத்தினுடைய பிஃபோர் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. பிஃபோரே அவர் இப்படி செஞ்சிருப்பார்னா இப்போ எவ்வளோ அதிகமாக செய்வார்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய தேவன் கடன்கள்லாம் ரத்து செய்கிறவர். கையை வைத்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு என் கடனெல்லாம் ரத்து செய்வார். சொல்லுங்க, நல்லா இழுத்து சொல்லுங்க. நிறைய கடன் வச்சுக்கிறோமே, கடனெல்லாம் கடனை ரத்து செய்கிற வல்லம் அவருக்கு, கடனை வாங்குற வல்லமே. ஆனா அது இங்க நீங்க அந்த பியூட்டியை கவனிக்கணும், பாயிண்ட்டை கவனிக்கணும். கர்த்தர் சொல்ற, நீ கடனை வாங்கினது மாத்திரம் இல்லாமல் உன் குடும்பத்துக்கே கடனை வச்சுட்டு போயிட்ட. இங்க இருந்து நான் ஏதோ சொல்லுறேன், பைபிள்ல இருக்கிற இந்த சம்பவத்தை தான் சொல்றேன். வச்சுட்டு போயிட்ட. ஆனா கர்த்தர் மனம் இறங்கி அந்த குடும்பத்தின் கடனை கர்த்தர் ரத்து செய்கிற ஒரு அற்புதத்தை இங்க பார்க்கிறோம்.
அதாங்க நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. நடக்கவே முடியாது, இது மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை, இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி சொல்கிறது தான் என் ஆண்டவர் ஸ்பெஷலாக வேலை செய்வார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்படிப்பட்ட நேரங்கள் தான் கர்த்தர் எனக்கு எப்படி வேலை செய்கிறாரு பார்ப்போமா? என்ன வேலை செஞ்சார் கொஞ்சம் பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள் என்ன செஞ்சிருக்காரு பாருங்களேன். இங்கே எலிஷா இடத்துல ஊழியக்காரனாக இருந்த ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம். இந்த வாரம் முழுவதும் நான் வாசித்தேங்க. எனக்கு வாசித்து ஒரு கேள்வி தான், ஆண்டவரே, ஊழியக்காரனாக இருந்து அவன் எப்படி கடன் வைத்துட்டு போக நீர் அனுமதித்தான்? அப்போ அவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு வேலை செய்யல. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நிறைய சத்தியங்கள் அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு, வசனம் அவனுக்கு சொல்லப்படுது. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த கடனிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிக்க முடியும் என்கிற சத்தியத்தை எடுத்து அவன் தான் வாழ்க்கையில் அப்ளை பண்ணலை. அவன் கோட்டை விட்டதை அவன் மனைவியின் மூலமாக கர்த்தர் செய்து அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதை கர்த்தர் காட்டுறாரு. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் மூலமாக கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய, அதான் ஒரு வீட்டில் ஒரு விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளை இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். கையை வைத்து சொல்லுங்கள், ஒரு வீட்டில் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி இருப்பாங்கன்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், உங்களால் ஒரு மாற்றம் வரும். விசுவாசிக்கிறவங்களா இருந்தால் மாற்றம் வரும். இப்போ எப்படி விசுவாசிக்கிறாங்கன்னா, விசுவாசிக்கிறேன் கொடுக்கும்போது அவிசுவாசமாக கொடுக்குறது கையை. இதெல்லாம் எங்கே நடக்க போது சொல்கிறாங்க, சொல்லுவோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நடக்கலனா கூட வர வாரங்களில் கேட்குற வாரங்களில் என்ன ஆகும்னா கண்டிப்பாக எனக்கு நடக்கும், என்னை கர்த்தர் இதில் விடுவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், வாசிப்போமா? முதல் வசனத்தை வாசிப்போம் எல்லாரும் இணைந்து. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிஷாவை பார்த்து, உமது அடியானியாகிய என் புருஷன் இறந்து போனான், உம்முடைய அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை. எனக்கு ஆச்சரியம், இப்படி பயந்து கர்த்தருக்கு நடந்தான். ஆனா அவனை குறித்து என்ன சொல்றா பாருங்க, நல்ல சாட்சி தான். அவனும் சொல்றா, உண்மையில புருஷனை குறித்து நல்ல ஒரு சாட்சி சொல்றா. இருக்கும் போதுல போன பிறகு நல்ல சாட்சி சொல்றாங்க, இருக்கும்போது எவ்வளவு நல்லா சொல்லியிருப்பாங்கன்றதான் நான் சொல்ல வரேன். நீங்க வேற மாதிரி யோசிக்க கூடாது. எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம என்ன ஒரு அற்புதமான ஒரு சாட்சி தன் கணவனை குறித்து சொல்றா பாருங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்பதை அறிவீர். உமக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா என்ன நடந்திருக்கு பாருங்க, கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் தனக்கு அடிமை ஆக்கி கொள்ள வந்தான் என்றால். நல்லா கவனிங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனா இதுக்கப்புறம் நடந்தது தான் எனக்கு ஓகேவா இல்லை, என்னால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியல. கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்து எலிஷா எப்படிப்பட்ட ஊழியக்காரங்க, போகிற இடம்லாம் அற்புதம் நடக்குது. அவன் மூலமா கர்த்தர் பயங்கரமான காரியம். அவனுக்கு கீழே ஒரு உதவி ஊழியனா இருக்கிற இந்த ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படலனா அது மாதிரி ஒரு கொடுமை வேற ஒண்ணுமே கிடையாது. நல்லா கவனிங்கள். கர்த்தருடைய பிள்ளையா இருந்து வசனத்தை கேட்டு இவ்வளவு நல்ல சத்தியங்களை கேட்கிற ஒரு சபைக்குள்ள இருந்துட்டு இன்னும் நான் கடனாளியா இருக்கிறேன்னா நான் சொல்றேன், அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் உங்களுக்கு. கர்த்தர் அதுல நம்மளை விடுதலை பண்ணுவதற்கு வைத்திருக்கிற வழியில நம்ம கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அது முக்கியம் நினைக்கிறோம்? கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் சொல்றா, இவளுக்கு என்ன சந்தோஷம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு துக்கத்தோட வந்திருப்பா. கணவனை இழந்த ஒரு பக்கம் துக்கம், இப்போ கடனாளி வந்து இன்னொரு வேதனையான துக்கத்தை உண்டு பண்ணுகிறான். என்ன வேதனை? பிள்ளைகளை எடுத்துட்டு போறேன்றான். என்ன சந்தோஷம்? வாழ்க்கையை நொந்து கொண்டு இருக்கிறவளுக்கு இன்னும் அதிகமான நொந்து கொள்ளக்கூடிய நேரங்கள் நேரிடும் போது அவனால் என்ன செய்ய முடியும்? ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது, இவ சரியான இடத்துக்கு வந்து நின்றது தான் அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரிடத்துல திரும்பினாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரன்ட்ட வந்து நின்றா. இவ போய் தான் கடனாளியுடைய காலில் போய் விழல. நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தர் வச்சிருக்கிற வழியில வந்து தங்களை சரணடைய ஒப்பு கொடுக்காம வேற எங்கெங்கயோ போய் நான் சரணடைகிறேன், அதனால வாழ்க்கையில தீர்வே வர மாட்டேங்குது.
இன்னும் சிக்கல் மேல சிக்கல், இன்னும் பிரச்சனையின் மேல பிரச்சனைக்குள்ள போய் மாற்றேன். இவ செஞ்ச ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒன்று, கர்த்தருடைய பாதத்தில் வந்து நின்றாள். சொல்றா, அந்த காலத்தில் பாருங்க, கடன் வாங்கியிருந்தா கடனை கொடுக்குறவன் என்ன பண்ணுறான்னா வீடு எடுக்கிறான், நிலத்தை எடுக்கிறான். அதெல்லாம் பத்தலைனா கூட அவங்ககிட்ட பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்களை கொண்டு போய் வச்சு அடிமைத்தனமாக வச்சு அவங்கள வேலை செய்ய வச்சு அவங்களுடைய கடனை தீர்ற வரைக்கும் அவங்களுக்கு வேலை செய்கிற அடிமைகளாக இருந்தால் தான் நீங்கள் யாத்திராகமும் லேவியர் புஸ்தகம்லாம் வாசித்தீங்கன்னா அடிமைகளுக்கென்று சில முறைமைகளை கத்த சொல்லி வச்சிருக்கிறாரு. நீ எஜமானன் இருந்தால் உன் அடிமையை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளலாம் போய் இருந்திருக்காங்க பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு வரும்போது, இந்த காலத்தில் அப்படி இல்லை. இந்த காலத்தில் யாரையும் கூட்டு போய் அடிமையாக வைக்கிறது. அவன் யோசிப்பான், உனக்கு கிட்ட கடன் வாங்கிறது உன்னை கூட்டு போய் வச்சா அதுவே எனக்கு ஒரு பெரிய கடன் ஆகிடும்ட்டு அவன் என்ன பண்ணுறதில்ல, ஆளுங்களெல்லாம் கூட்டு போகிறதில்ல. அவனை சொல்ல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வீடை உருவ முடியுமோ உருவி, எவ்வளோ நிலத்தை உருவ முடியுமோ உருவிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறான். இப்படி ஏராளமான மக்கள் தங்களுடையதை எல்லாம் இழந்து, கோலியாத்தை மறந்துடாதீங்க, முற்றிலும் உருவி எல்லாவற்றையும் எடுத்து நிர்வாணமாக்குகிற வேலையை செய்கிறவன் தான் கோலியாத்து. அந்த வலையில, அந்த பிரச்சனையில, அந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போய் நாம் மாட்டிக்கொள்ள கூடாதுன்ற எண்ணம், கவனம் நமக்கு இருக்கணும் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் எல்லாம் போன பிறகு சொல்றது, ஆண்டவரே, ஒரு ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க கிறிஸ்தவம் கரெக்டா, ஆண்டவரே இனிமே நான் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வர நான் ரெடி ஆயிட்டேன் ஆண்டவரே, உம்முடைய அழைப்புக்காக நான் காத்திருக்கிறேன், எப்போ அழைப்பீர், பரலோகத்துக்கு வர ரெடி. ஆண்டவர் சொல்ல, உன்னை அழைக்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. You are on. ஆண்டவர் சொல்ல, இருந்து உனக்கு நம்பிக்கை உண்டாக்கி உனக்கு நான் காட்டுறேன், நான் கடனை ரத்து செய்கிற தேவன்றதை உனக்கு காட்டி உன்னை கொண்டே செய்ய முடியாததை செய்ய வைத்து உன் மூலமா அற்புதத்தை நடப்பித்து உனக்கும் அற்புதத்தை செஞ்சு உன் வீட்டுக்கும் அற்புதம் செஞ்சு உன் தலைமுறைக்கும் அற்புதம் செஞ்சு காட்டுற. அது வரைக்கும் இருப்பா. இதெல்லாம் எழுச்சி பார்க்கறது 7 மணி ஒன்று, ஆண்டவா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் உயிரோட தான் இருக்கிறான் ஆண்டவா, நான் பரலோகத்தில் கண் வலிக்கிறேன்னு நினைச்சேன். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவ அப்படி எழும்பல, கடனாளி வந்துட்டான், போறா, கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறா. ஊழியக்காரன்கிட்ட போனது என்ன? கர்த்தருடைய சமூகத்துக்கு போறா. அவளுக்கு தெரியுது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை, நிச்சயமா அது நம்மளை விடுதலை ஆக்குன்றத நம்பிக்கையோட போய் சொல்றா. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ சொல்றா, ஆனா ஊழியக்காரன் வீட்டில் என்ன ஆகுதுன்னு கேட்கறான். எப்படிப்பட்ட பதில் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்களேன். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியுது உன் வீட்டை வச்சுதான் கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். பகலம் பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டை வச்சுதான். என்ன மாதிரி வார்த்தை தெரியுமா இது? இதெல்லாம் நான் உட்காந்து இந்த வாரம் தியானிச்ச போது ஆண்டவர் சொன்னாரு, எங்கெங்கேயும் இல்லப்பா, உன் வீட்டை வச்சு தான் நான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறேன் அப்படின்றத கர்த்தர். அதான் ஊழியக்காரனை கேட்குறேன், உன் வீட்டில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லைனா கூட பேண்ட் இருக்குது ஆண்டவரே, சட்டை இருக்குது ஆண்டவர். வீட்டில் எதையாவது வச்சிருப்போம்ல, ஓட்ட சட்டி இருக்கு ஆண்டவரே. அதுதான் வீட்டில் என்ன ஒன்று. இப்போ சில நேரம் சிலர்கிட்ட வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்வாங்க. அதுதான் ஆண்டவர் விவரமாக கேட்க வச்சிருக்காரு ஊழியக்காரன், வீட்டில் என்ன ஆகுதுன்னு கேளு. அவன் என்ன சொன்னா பாக்கம்மா, அங்கே பாருங்க என்ன சொல்றா பாருங்க. 2ஆம் வசனம், எலிஷா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லு, சொல்லு, மரியாதையா அப்படிலாம் கேட்கலன்னு சொல்ல வர. என்ன இருக்கு அப்படின்னு கேட்கல. அதுக்கு அவ சொன்ன பதில் பாருங்களேன். அவர் சொல்றாரு, அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உம்முடைய அடியாளுடைய வீட்டில். விவரமான ஆள் தான் சொல்றான் பாருங்க. எண்ணெய் தான் இருக்கு, எண்ணெயை வச்சு என்ன பண்றது? தரையில் ஊற்றி வலிக்கி விழுறதுக்கா? இவ சொன்ன உடனே இப்போ கவனிங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாம் 100க்கு 100 நான் ஒத்துழைக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க? உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணுமா?
என்ன சொல்றாங்க? எப்பயும் நின்று போயிடுச்சுங்க அற்புதம் அப்படின்றீங்களா? இப்போ ஆரம்பிக்க போகுது அற்புதம். பகலம் பார்த்து உங்கள் வீட்டில் அற்புதம் சொல்லுங்க. இந்த வாரம் உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். நிச்சயமாக நடப்பித்து காட்டுற ஒரு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. ஆமென். கர்த்தர் அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். அதெல்லாம் சொல்கிறாரு பாருங்க, வீட்டில் நடக்கிற ஒரு அற்புதத்தை இங்கே நடப்பித்து காட்டுற அந்த அற்புதம் தான் உங்கள் குடும்பத்தையே காப்பாற்றும். உங்கள் தலைமுறையை கர்த்தர் நிச்சயமாக காப்பாற்றுவார். வாசிப்போமா? அங்கே போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டார் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய், நல்லா கவனிக்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கவனிக்கணும். இங்கே வந்து கர்த்தர் சொல்கிற வழிமுறைகள். இப்போ ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறாரு எலிஷா? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு வீட்டில் தான் அற்புதம் நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு, அதனால தான் டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஒன்று ஒன்றா சொல்கிறார். நீ என்ன செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாரு. கேட்டுட்டு போய் வேற மாதிரி முந்திரி கோட்டை மாதிரி வேற மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே என்ன பண்ணுறாரு, ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? அப்பொழுது நீ போய் உன்னுடைய அயலால் வீட்டார் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளையுடனே உள்ளே நின்று கதவை, நல்லா கவனிங்க, பாத்திரத்தை வாங்கு, பாத்திரத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போ, உன் பிள்ளைகளோட போய் நில்லு, கதவை என்ன பண்ணு போட்டு சொல்றாரா, கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. நல்லா கவனிங்க, எலிஷா சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணா பாருங்க. போய் பாத்திரத்தை கேட்டு வாங்குறா, வீட்டுக்கு போகிறா, கதவை பூட்டுறா, ஒவ்வொரு பாத்திரமா நிரப்புறா. அவ ஊத்த ஊத்த ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பிடுது. நிரம்பின உடனே அந்த ஒவ்வொரு பாத்திரத்தை தள்ளி வைக்கிறா. அடுத்த பாத்திரம், அடுத்த பாத்திரம், அடுத்த பாத்திரம் சொல்ல அவங்க எல்லாம் கொண்டு வர கடைசியில் சொல்றான், பையன் சொல்றான், இனிமே பாத்திரம் இல்லை. அவ யோசிச்சிருப்பா, பக்கத்துக்காரன்ட்ட கேட்டு நம்ம தெருவில் கேட்டது மாதிரி போய் பக்கத்தூர்லையும் கேட்டு என்ன பண்ணியிருக்கலாம், பாத்திரத்தை வாங்கி வச்சிருந்துருக்கலாமே. ஏன்னா என்ன எதனால் நின்றுச்சான், பாத்திரம் இல்லாததினால தான் என்ன நின்றுச்சு. என்ன தட்டுப்பாடெல்லாம் ஆகல. நல்லா கவனிங்க, பக்கத்தில் பார்த்தோன்னா ஆசீர்வாதம் தட்டுப்பாடெல்லாம் ஆகாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன ஆகாது, தட்டுப்பாடெல்லாம் ஆகாது. கர்த்தர் சொல்றபடி செஞ்சா அந்த இடத்தை அது நிரப்பி கொண்டே இருக்கும். அந்த வேலை தீருகிற வரைக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, நிரப்புகிறார் பாருங்க. அந்த பாத்திரம் ஒவ்வொன்றும் நிரம்பும் போது அவ பார்த்துங்க, தான் வீட்டுக்குள்ள கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பார்க்கறா. ஏன் நடந்துச்சுன்னா அவளுக்கு இருந்த பெரிய விசுவாசங்க, ஸ்ட்ராங்கான பலமான ஒரு விசுவாசம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவளுடைய ஸ்ட்ராங் ஃபெய்த் அவளை என்ன வாக்கிச்சுன்னா, பெரிய விசுவாசத்தின் செயலை அவளை கொண்டு செய்ய கர்த்தர் அவளை பயன்படுத்தினாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். கேட்ட வார்த்தைகள் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாக்குச்சு. அவளுக்கு தெரியுது, நான் ஆபிரகாம் குமாரத்தி, என்னை கர்த்தர் கைவிட மாட்டாரு. இந்த தேவனுடைய வார்த்தை என்னை வெறுமையை அனுப்பாது, என்னை ஆசீர்வதிக்கும், என் வெறுமையை நீக்கும். கடனாளி என் பிள்ளைகள் எடுத்துட்டு போக மாட்டான், அந்த கடனாளிக்கு செலுத்த வேண்டியதை நான் செலுத்தி முடிப்பேன் என்கிற நம்பிக்கை அவளுக்குள்ள வந்ததுனால தான் அவள் விசுவாசத்துல செயல்பட ஆரம்பிச்சா. யாக்கோபு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா, செத்த விசுவாசம். அதனால ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. இவளுக்கு விசுவாசம் ஸ்ட்ராங் ஆனது மாத்திரம் இல்ல, அந்த விசுவாசம் பெருசா கிரியையில வேலை செய்து, கிரியையில வேலை செஞ்சதுனாலதான் அவ எப்படி செயல்பட்டானா, துணிகரமா செயல்பட்டா. பகலம் பார்த்து எப்படி செயல்பட்டா, டேரிங்கா செயல்பட்டா பாருங்க. இந்த டேரிங்கான ஸ்பிரிட் யாருக்கு வரும்னா, விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகிற ஒரு விசுவாசிக்கு தான் வரும்.
சும்மா வந்து மேலோட்டமாக அப்படியே கேட்டேனா வந்தேனா போனேனா இருக்கிற ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகலைன்னா இந்த மாதிரி டேரிங்கான காரியம்லாம் செய்ய முடியாது. எவ்வளோ மகிமையான வேலை பாருங்க. நிறைய பேர் கேம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா. இந்த காலத்து பிள்ளைங்களாம் கேம் விளையாடுறாங்க. என்ன கேம்னா ட்ரூத் ஆர் டேர். ஏன்னா சிலர் விளையாடுவாங்க அப்படி. என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்பான் ட்ரூத் ஆர் டேர்மா. நான் எப்பவுமே ட்ரூத் தான் சொல்லுவேன். எத்தனை 10 முறை விளையாடிருக்கேன் இது வரைக்கும். நான் கேட்கும் போது நான் ட்ரூத்து அடுத்த முறை அவங்க விளையாடு ட்ரூத் தானே டேடி. ஆமாம் ட்ரூத்து தான். ஏன்னா ட்ரூத்து அறிஞ்சாதான் டேரிங்னஸ் வரும், இல்லைன்னா வராது. சத்தியத்தை அறிய அந்த சத்தியம் உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்க நான் சொல்றேன், எல்லா துணிச்சலையும் விசுவாசம் நமக்குள்ள உண்டாக்கும். எத்தனை பேர் பரிகாசம் பண்ண, எவ்வளவு பேர் பரிகாசம் பண்ணிருப்பாங்க. பாத்திரத்தை கேட்டு வாங்கும்போது என்ன மாதிரி கேலி பரிகாசம் பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கேலி பரிகாசத்தையும் தாங்கி ஒரு பக்கம் ஏற்கனவே கணவனை இழந்து கடன்காரன் வந்து நிக்கிறது நிமித்தமா உடைக்கப்பட்டு வாழ்க்கை நொந்து கொண்டிருக்கிற அவள் நடுவே இவ்வளவு காரியங்கள் நடந்தோம். விசுவாசம் மாத்திரம் கர்த்தர் மேல கொஞ்சம் கூட குறையில பாருங்க, ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. கர்த்தர் சொன்னபடியே போய் வீட்டை பூட்டி பாத்திரத்தில் எண்ணெயை ஊத்துறா, கண்ணால் அற்புதம் பார்க்குறா. வீட்டில் கொஞ்சம் என்ன தானே இருக்குன்னு சொன்னேன். இப்போ அந்த கொஞ்சம் வீட்டை கர்த்தர் நிரம்பி வழிகிற வீடாக மாற்றினார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கொஞ்சம் எண்ணெய் உள்ள வீட்டை கர்த்தர் என்னவா மாற்றினாரு? இன்னைக்கு ஒருவேளை சொல்றீங்க என் வீட்டில் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டு அதன்படியே விசுவாசமா நீங்க டேரிங்கா துணிகரமா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், உங்க கொஞ்சம் இருக்கிற உங்க வீட்டை நிரம்பி வழிகிற ஒரு வீடாக, நிரம்பி வழிகிற கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால தேவனால நிரப்ப முடியும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகோதரி கிட்ட இருந்த அதுதான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு, நான் வந்து எலிஷா மாதிரி உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, போ வீட்டில் என்ன ஆகுது அப்படின்ற நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க, போய் அதுனா நீங்கள் என்ன சொல்லிங்க போகும்போது, இந்த பாஸ்ட்டுக்கு வேறு வேலை இல்லை, இவருக்கு என்ன தெரியுது ஒன்றும் தெரிய மாட்டுது, கஷ்டம் என்னன்னு தெரில, நான் எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, காசு இல்லை, அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, ஒன்றுமே இல்லை, இது எப்படி செய்ய போகிறேன்னு தெரில, இப்படியே புலம்புறவங்களாம் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், வீட்டில் என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. இவ கேட்டதை எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. 5ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு. 5ஆம் வசனத்தில் இவ எப்படி போறா பாருங்க. அவள் அவனிடத்திலிருந்து போய், நல்லா நீங்கள் போகும்போது என்ன பண்ணானா, இந்த ஊழியக்காரங்க வேற வேலை, வாடா போடா நம்ம வேலையை பார்ப்போண்டா, இதுங்க சும்மா இப்படியே தான் பேசின்னு இருப்பாங்க அப்படின்னு போலாவ. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சிலர் பசங்க கேட்டு முடிச்சு, ஆமாம் சொன்னார் பாசிட்டு கடன்லாம் கேன்சல் பண்ணுவார்னு, இப்போ வீட்டுக்கு போனோன்னா கடனால் வந்து நிற்பானே, என்ன உனக்கு யார் பதில் சொல்றது? நல்லா கவனிங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்ல, உங்களுக்கு கர்த்தர் அவர் பதில் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் பதில் கொடுத்ததை நீங்க நம்புனீங்கன்னா அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் செய்து காட்டுவார். உங்க கடனை ரத்து செய்கிறத நீங்க கண்ணால பார்ப்பீங்க. இது எப்படி நடந்ததுன்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய ரொம்ப நேரம் ஆகாதுங்க. நான் சொல்றேன், ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ஆகாது. இன்னைக்கே கர்த்தர் உங்க மேல மனம் இறங்கி அற்புதம் செய்யணும்னு முடிவு பண்ணார்னா, அவர் செய்ய நினைக்கிற அற்புதத்தை தடுக்க ஒருவராலும் முடியவே முடியாது. அந்த கொஞ்சத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவனாய் அவர் மாறுவார். விசுவாசத்தினால உலகத்தை உண்டாக்குனார். விசுவாசத்தினால என்ன எல்லாத்தையும் உண்டாக்குனார் பாருங்க. அந்த விசுவாசம் தான் இவளுக்கு அற்புதத்தை உண்டாக்கிச்சு. மனுஷனை விசுவாசமான வார்த்தையினால உண்டாக்க, மரம் செடி கொடிகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால உண்டாச்சு. அந்த வார்த்தையில விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சே. நான் சொல்றேன், அதே விசுவாசம் உள்ள வார்த்தை தான் இந்த ஏழை விதவை வீட்டுக்குள்ள கடனாளி வராதபடிக்கு கடனாளிக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமோ, அந்த திருப்பி கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, மீதத்தை வச்சு தாங்க வாழ்க்கை நிறைவுடன் ஆண்டவருடைய மகிமைக்காக ஊரெல்லாம் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கடன்பட்ட வீடுன்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை, அவங்க சொல்லியிருப்பாங்க, இவங்க நம்பின இயேசு இவங்களை அந்த கடன்ல இருந்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு இவங்களை அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் இவர்களை மாற்றியிருக்கிறார் என்று அந்த சகோதரியை குறித்து, அந்த குடும்பத்தை குறித்து அந்த ஊர் முழுவதும் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்க விரும்புறீங்க?
இட்ஸ் யுவர் சாய்ஸ். தாவீது போய் அந்த கல்லை தண்ணியிலிருந்து எடுத்தான். 5 கூழாங்கல்லை அவன் தேர்ந்தெடுத்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு காட்டியிருக்கிற முதல் சத்தியத்தில் இருக்கிற ஒரு பகுதியை தான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். அதில் ஒன்று இன்னைக்கு போகும்போது சொல்லணும், வீட்டில் இருக்கும்போது இந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கணும். கர்த்தர் நம்ம வீட்டின் கடனை அவர் ரத்து செய்வார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். என் பாத்திரம் நிரம்பும், என் பாத்திரத்தை நிரப்புகிற என் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்வார். கையை வைத்து சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள கர்த்தர் நிச்சயமா ஒரு அற்புதத்தை இதை தான் பேசணும். அவள் அதான் பேசிக்கிட்டே போயிருப்பா. பாப்பா நம்ம போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், வீட்டில் தான் அற்புதம் நடக்க போகுது. பாத்திரம்லாம் வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடணும். எலிசா சொன்ன மாதிரியே வீட்டை பூட்டிடணும். பாத்திரத்தை கொண்டு வந்தோம், வீட்டை பூட்டிடு. நான் ஊற்றுற வேலையை ஆரம்பிக்கிறேன். நான் ஊற்றுற வேலையை ஆரம்பித்த உடனே நீ ரெடி ஆகிடு. அந்த பாத்திரம் நிரம்பும், அந்த பாத்திரத்தை ஓரம் கட்டு, அடுத்த பாத்திரத்தை வை, அடுத்த பாத்திரத்தை வை. இப்படியே தான் பேசிட்டு போயிருப்பா. பேசிட்டு போனபடியே செய்கிறா. செஞ்சதுனால அவளுடைய விசுவாசம், துணிகரமான அவளுடைய விசுவாசம். இந்த துணிகரமான விசுவாசம் ஒன்று குருட்டாம்பாக்கு விசுவாசம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துணிகரமான விசுவாசம் குருட்டாம்பாக்கான விசுவாசம் இல்லை. குருட்டாம்பாக்க விசுவாசம் அப்படியே கண்ணை சுற்றி அடிக்க, சும்மா சுற்றி அடே சும்மா அப்படி. கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் கடன்லாம் கேன்சல் போ, வாங்க அடுத்த இடத்துல கடனை வாங்க கேளு. அப்படி இல்லை. துணிகரமான விசுவாசன்றது அவளுக்கு தெரியுது, என் கண்ணால் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நான் பார்ப்பேன். துணிகரமான விசுவாசம் பாருங்க, கர்த்தர் சொல்ற வழிமுறையை கரெக்டா ஃபாலோ பண்ணும். இந்த ஊழியக்காரன் சொன்னபடி அப்படியே போய் செஞ்சா பாருங்க, அதான் துணிகரமான விசுவாசம். அதை செய்யறதுக்கு ஒரு துணிகரமா, ஒரு டேரிங் ஸ்பிரிட் வரணும். எல்லாம் வராது. நிறைய இடையூறு, நிறைய சந்தேகங்கள், நிறைய தடைகள் வரும். அதன் மத்தியில் இல்லை கர்த்தர் வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையினால உண்டாக்கி இருக்கிறார். நாம் பார்க்காததெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகி, நாம் பார்க்க வேண்டியதை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க அந்த வார்த்தையினால எனக்கு உண்டாக்குவார், எனக்கு அற்புதம் நடக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசி முடிப்போமா? அங்கே 7ஆம் வசனம் பாருங்க. இப்போ அற்புதம் நடந்துருச்சா? வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? பார்த்து சொல்லுங்க, வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்குது. ஐயோ இவ்வளோ பருதாகுமா? பகலம் பார்த்து சொல்லுங்க, வீட்டுக்குள்ள ஒரு வீடு பத்தி எரிஞ்சா எப்படி சொல்லுவீங்க? ஐயோ என்ன சொல்லுவீங்க? வீடு பத்தி எரியுதுங்கோ அப்படியே சொல்லுவீங்க. வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்குங்க. எப்படி சொல்லணும்? கர்த்தர் என் வீடு அற்புதத்தின் வீடாக சொல்லணும். உங்க வீடு அநேகர் பார்க்குறவங்க சொல்லணும், ஓ இது அற்புதத்தின் வீடுப்பா. சில தம்பதிக்கெல்லாம் ஆண்டவர் நீண்ட நாள் கழித்து குழந்தைய கொடுப்பார் பாருங்க. ரொம்ப தாமம் இருந்து அதற்காக ஆண்டவர் பாகத்தில் காத்திருந்து பெறுவாங்க. அந்த குழந்தை ஒரு அற்புதத்தின் குழந்தைன்னு நான் சொல்லுவேன். அவங்கள பார்க்கும்போது நான் சொல்லுவேன், இது அற்புதத்தின் குழந்தை. சில பிரச்சனையோட வருவாங்க, அந்த மாதிரி தூக்கிட்டு வருவாங்க பிள்ளைக்கு. நான் சொல்லுவேன், அற்புதத்தின் குழந்தைங்க. இந்த அற்புதத்தின் குழந்தைக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். போங்க, ஒன்றும் ஆகாது, போங்க தைரியமாக போ, அதுபடி நல்லாயிடும் எல்லாமே. அது மாதிரி நான் சொல்றேன், உங்க வீடு என் வீடு அற்புதத்தின் வீடு. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடு? 7ஆம் வசனம் வாசித்து முடிப்போம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை எதை அறிவித்தா? நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சீங்க, அற்புதம் நடந்துருச்சீங்கன்னு சொல்றா. இன்னைக்கு நிறைய பேர் ஊழிய கண்ட போய், ஆமா சொன்னீர் ஒன்றும் நடக்க மாட்டேத. அந்த அலுவனி கதைலாம் இங்க கிடையாது. கர்த்தர் சொன்னதை கர்த்தர் சொன்ன விதமா செஞ்சா இந்த சாட்சி வரும். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதை கர்த்தர் சொன்னபடியே என் வாழ்க்கையில செஞ்சா அவர் சொன்னபடியே செய்ய வல்லவர்னு எனக்கு காட்டுவார். எனக்கு அற்புதத்தை செய்து காட்டுவார். காட்டினார் பாருங்க. போய் சொல்றா. அவள் போய் என்ன பண்ணாலாம்? அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அதை அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதியை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்ற. நல்லா கவனித்து பாருங்க. போய் கடனை கொடுத்து முடிச்சுட்டு போய் நல்லா வாழு, ஆண்டவருக்காக வாழு. சாகணும்னு நினைக்காத, அவ்வளோதான் முடிஞ்சு நினைக்காத. கர்த்தர் இனிமே போய் நல்லா வாழு, எனக்காக நல்லா வாழு. போய் நான் அற்புதமான தேவன் உனக்கு செஞ்ச அற்புதத்தெல்லாம் போய் சொல்லு. உன் கடனை எப்படி நான் தீர்த்தணும், அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற நன்மைகளை வச்சு அநேகருடைய கடனை தீர்ப்போ, போய் செய்.
ஒரு நாளும் அவளை திருப்பியும் கடனாளியா கர்த்தர் விடவே மாட்டார். அதாங்க அற்புதம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தின் வீடா உங்க வீடு இருக்கணும். கையை வைத்து சொல்லுங்க, என் வீடு அப்படிப்பட்ட அற்புதத்தின் வீடா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட வீடா இருக்கணும்? என் வீடு என்ன, வீட்டுக்கு போனாலே நிம்மதி இருக்க மாட்டேது பாஸ்டர், ஏன் தான் வீட்டில் வந்து இருக்கிறனோ. அப்படி இல்லை, இன்னைக்கு போங்க வீட்டுக்கு போய் சொல்லுங்க, என் வீடு, நம்ம வீடு அற்புதத்தின் வீடு. கையை வைத்து சொல்லுங்க, நம்முடைய வீடு என்ன மாதிரி வீடு? நான் சொல்றேன், இந்த ஆலயம் கர்த்தர் செய்கிற அற்புதத்தின் ஆலயம். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க? இந்த இடத்துல தான் அற்புதம் ஆரம்பிக்குது. இந்த அற்புதத்தை தூக்கிட்டு போய் உங்க வீட்டுக்குள்ள அற்புதத்தை உண்டாக்குறீங்க. எலியா சொன்ன இடத்துல தான் அற்புதம் ஆரம்பிச்சிச்சு. அந்த அற்புதத்தை தூக்கிட்டு போய் தான் வீட்டுக்குள்ள அற்புதத்தை உண்டு பண்ண. நான் சொல்றேன், எலிசா போல கர்த்தருடைய ஊழியக்காரன் நின்று இங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன். ஏன்னா இது அற்புதத்தை உண்டு பண்ணுகிற இடம். இந்த அற்புதத்தின் வார்த்தையை கேட்டு நீங்க சுமந்து போகிற உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராகிறார். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல தேவனே, இன்னைக்கு கேட்ட அந்த சத்தியம் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணியிருக்காது. என்ன? கர்த்தர் எல்லா கடன்களையும் அவர் ரத்து செய்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் எல்லா கடன்களையும் என்ன செய்கிறார்? எத்தனை பேர் நம்புறவங்க நல்ல வலது கரத்தை உயர்த்தி தைரியமா சொல்லுங்க, என் கடன் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? ரத்து செய்ய. என் குடும்பத்தின் கடன் எல்லாம் ரத்து செய்ய, என் தலைமுறை கடன் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ரத்து செய்கிற ஒரு அற்புதத்தின் தேவன் என்ன செய்கிறேன்? ஆராதிக்கிற அந்த தேவன் நிச்சயமா இன்னையிலிருந்து உங்க வீட்டை ஒரு அற்புதத்தின் வீடா கர்த்தர் மாற்றுவார். அதை விசுவாசிக்கிறவங்க கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்று முதல் உங்க வீட்டை ஒரு அற்புதத்தின் வீடாக மாற்றி காட்டுவார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வேலை அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தின் வேலையாய் மாறட்டும். தொழில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தின் தொழிலாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மாற்றி தருவீராக. கேட்ட இந்த சத்தியங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் உண்டு பண்ணுகிற சுதந்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர் அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான மக்களாய் உம்முடைய பிள்ளைகள் வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.